الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين محمد وآله وأصحابه أجمعين. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فانكحوا ما طاب لكم من النساء. وقال عليه الصلاة والسلام: تزوجوا الودود الولود فإني مكاثر بكم الأمم يوم القيامة. اللهم أيدنا بتأييدك، اللهم أيدنا بتأييدك، اللهم أيدنا بتأييدك يا رب العالمين. கண்ணியமிக்க பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலஹு அம்மனவாலஹு உலகத்துடைய தர்தீப், வாழ்க்கை வாழும் முறை எது நமக்கு கொடுத்திருக்கின்றானோ அந்த முறையில் 3 விதமான முறை இருக்கின்றது. ஒன்றாவது, நாம் தனிப்பட்ட வாழ்க்கை வாழுகிறோம். தனிப்பட்ட வாழ்க்கை என்று சொன்னால் பேச்சுலர் லைஃப், கல்யாணத்திற்கு முன்பு வாழக்கூடிய வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில் எந்த விதமான பொறுப்பு மனிதன் மீது கிடையாது. அவன் உண்டு, அவன் வேலை உண்டு, அவன் உண்டு, அவனுடைய சாப்பாடு உண்டு என்று அவன் தன்னை பற்றி மட்டும் கவலை செய்து கொண்டு சிறிது நேரம் தன்னுடைய குடும்பத்தை பற்றியும் கவலை செய்து கொண்டு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருப்பான். இரண்டாவது வாழ்க்கை இருக்கின்றதே, திருமண வாழ்க்கை. அந்த திருமண வாழ்க்கையில் திருமணம் செய்ததற்கு பிறகு உடனடியாக அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பொறுப்பு வந்து விடுகிறது. அந்த பொறுப்பு என்ன? தன்னுடைய மனைவியின் பொறுப்பு. தாங்கள் கவனிக்கலாம், அல்ஹம்துலில்லாஹ் நான் ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லும் வரை ஒரு மாதிரியான விடுதலையாக தனக்கு தானே அவர் உயர்ந்து கொண்டிருப்பார். உணர்வு இருக்கும், நான் தனிப்பட்ட மனிதன் என்ற உணர்வு இருக்கும். நான் அல்ஹம்துலில்லாஹ் ஏற்றுக்கொண்டேன் என்று சொன்னதுக்கு பிறகு அவர் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பொறுப்பை ஏற்றுக்கொண்டவராக, பொறுப்பாளியாக அவருடைய உள்ளத்தில் ஒரு அச்சமும் ஒரு பயமும் ஒரு கவனமும் ஒரு சிந்திப்பும் வந்துவிடும். भाई तमिल सबको समझ में आता नहीं आता? அந்த சிந்தனை வந்ததுக்கு பிறகு அவருடைய பேச்சே மாறிவிடும், அவருடைய ஒரு செயலும் மாறிவிடும். அவருடைய வாழ்க்கையில் வெட்கம் என்று சொல்லக்கூடிய ஒரு பொக்கிஷம், அல் ஹயாவு ஷுஅபத்தும் மினல் ஈமான், அந்த வெட்கம் வந்துவிடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருளினார்கள், எந்த ஒரு சமயத்தில் மனிதன் நோன்பு வைக்கும் பொழுது தன் வாழ்க்கையில் எல்லா விதமான நன்மைகள் செய்யக்கூடிய ஒரு உணர்வு அவருடைய உள்ளத்தில் உண்டாகுகிறதோ, அதே மாதிரி திருமணத்திற்கு பிறகும் மனிதனுடைய உள்ளத்தில் நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற உணர்வு உண்டாகும். தக்வாவுடைய வாழ்க்கை. எப்படி நோம்பாளி தவறான விஷயம் பேச மாட்டார், தவறான விஷயம் பார்க்க மாட்டார், தவறான விஷயத்தை யோசிக்க மாட்டார். எப்படி ஒரு நோம்பாளி இருக்கின்றாரோ அந்த ஒரு தன்மை மனிதன் திருமணத்திற்கு பிறகு தன்னுடைய வாழ்க்கையில் உணர்வான். இது இரண்டாவது விஷயம். இந்த உணர்வு இருக்கின்றதே, இதே தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டினார்கள். அந்நிகாஹு நிஸ்ஃபுல் ஈமான், திருமணம் செய்வது பாதி ஈமானாக இருக்கின்றது. ஃபல்யத்தகில்லாஹ் ஃபீ நிஸ்ஃபில் பாக்கி, அல்லாஹ்வுக்கு பயந்து அல்லாஹ்வுடைய அச்சத்தோடு வாழ்க்கை வாழுங்கள், இது பாதி வாழ்க்கை என்று கருவினார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். திருமணத்திற்கு பிறகு
ஒரு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொன்ன விஷயம் என்ன? யா மாஷர ஷபாப், வாலிபர்களே, மனிஸ்ததா மின்குமுல் பாஅத ஃபல்யதஸவ்வஜ், எந்த ஒரு வாலிபன் தன் கையில் காசு வந்து விட்டது என்று நினைக்கிறானோ, பாஆ என்று சொன்னால் வாழ்க்கை வாழுவதற்காக தேவைப்படக்கூடிய பணம். எவ்வளோ பணம் நமக்கு தேவைப்படுகின்றதோ வாழ்க்கை வாழ்வதற்காக, மனைவியை பார்ப்பதற்காக, வீடை கவனிப்பதற்காக, உணவு கொடுப்பதற்காக, மெஹர் கொடுப்பதற்காக எவ்வளோ பணம் தேவைப்படுகின்றதோ அந்த பண அளவு அவர் சம்பாதிக்கக்கூடியவராக ஆகிவிட்டால் ஃபல்யதஸவ்வஜ், உடனடியாக திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். ஏன்? காசு வந்துருச்சுன்னு சொன்னால் மனுஷனாக இருக்க மாட்டான். காசோட தீன் இருந்தால் பொறுமையாக இருப்பாங்க. காசோட தீன் இருந்தால் அவர்கள் தவறான வழியில் செல்வதில்லை. காசோட தீன் இருந்தால் நல்ல விஷயங்களில் பணம் செலவழிப்பார். காசோட தீன் இருந்தால் பள்ளி உண்டு தான் உண்டு இருப்பாங்க. காசு வந்துருச்சு, தீன் இல்லைன்னு சொன்னால் இவரை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இவர் எந்த வழியில் வழி தவறி விடுவார் என்று நமக்கே தெரியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னது ஃபல்யதஸவ்வஜ், உடனடியாக திருமணம் செய்து கொள்ளுங்கள். செய்து கொண்டால் என்ன ஆகும்? ஃபஇன்னஹு அகத்து லில் பஸர் வ அஹ்ஸனு லில் ஃபரஜ் ஃபஇன்னஹு லஹு விஜா. ஏன் என்று சொன்னார், ஒரு மனிதன் திருமணம் செய்ததுக்கு பிறகு ஃபஇன்னஹு அகத்து லில் பஸர், அவனுடைய பார்வையில் வெட்கம் வந்துவிடும். பார்வை இருக்கின்றதே அது தவறான இடத்தை பார்க்காது, தவறான செயல் செய்யாது, தவறான விஷயத்தில் அந்த கண்ணுடைய பார்வை போகாது. ஃபஇன்னஹு அகத்து லில் பஸர் வ அஹ்ஸனு லில் ஃபரஜ், அவருடைய எல்லா ஆசைகளும் கண்ட்ரோல்ல இருக்கும். ஆசைகளில் அவர் தன்னை வீணாக்க மாட்டார். அகத்து லில் ஃபரஜ் ஃபஇன்னஹு லஹு விஜா. ஏன் என்று சொன்னால் திருமணம் என்பது பாவத்தை விட்டு காப்பாற்றக்கூடிய ஒரு கேடாரம் மாதிரி இருக்கின்றது. எப்படி சண்டை போடும் போது ஒரு வாள் இருக்கும், அதுக்கப்புறம் ஒன்று एक तलवार और एक उसके मुकाबले में क्या रहता है, एक तरफ तलवार एक तरफ ढाल. जिस तरीके से उर्दू में हम कहते हैं एक तरफ तलवार और एक तरफ ढाल, அதே மாதிரி ஒரு பக்கம் தல்வார் கத்தி இருக்கும், இன்னொரு பக்கம் அவரை காப்பாற்றக்கூடிய கேடயம் இருக்கும். டால், எப்படி கேடயம் தன் மீது வரக்கூடிய ஒரு வாளையும் தடுக்கின்றதோ அதே மாதிரி ஷைத்தானின் தரப்பிலிருந்து வரக்கூடிய ஒரு வஸ்வாசையும் இந்த நிக்காஹ் தடுக்கும். இந்த நிக்காஹ் தடுக்கும். வஸ்வாஸ், மனிதனுடைய வாழ்க்கையில் வஸ்வாசிகள் வருகின்றது. அல்லதி யுவஸ்விசு ஃபீ சுதூரி நாஸ் மினல் ஜின்னத்தி வன்னாஸ், அந்த வஸ்வாசிகளை விட்டு, அந்த கெட்ட எண்ணங்களை விட்டு, கெட்ட வார்த்தைகளை விட்டு, கெட்ட யோசனைகளை விட்டு அவரை பாதுகாக்கக்கூடியது திருமணமாக இருக்கின்றது. திருமணம் என்பது சாதாரண விஷயம் கிடையாது. எந்த ஒரு மனிதன் திருமணம் செய்து கொள்கிறானோ அவனுடைய அமலுடைய மதிப்பு அதிகமாகி விடுகிறது. 2 ரக்காத் திருமணம் உள்ளவர் தொழுகிறார். ஹஜரத் இமாம் ஆசம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி சொன்னார்கள், திருமணம் இல்லாதவர் தஹஜ்ஜுத் தொழுது வஸ்வாசுடன் வாழ்க்கை வாழுவதை விட திருமணத்தோடு திருமணம் வாழ்க்கை வாழுவது மேலே என்று சொன்னார்கள். திருமணம் இல்லாமல் தஹஜ்ஜுத் தொழுகிறாரு, நோன்பு வைக்கிறாரு, ஆனால் வஸ்வாசான வாழ்க்கை. கண்ணை கண்ட்ரோல் பண்ண முடியல, வாயை கண்ட்ரோல் பண்ண முடியல, கவனத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல. திருமணம் இல்லை. திருமணம் இல்லாம அவர் ரொம்ப ஒரு விஷயத்துல தன்னை காப்பாற்றுறது கஷ்டமா இருக்குது. தீன நஷ்டத்துல போகுது. அந்த மாதிரி மனிதன் தஹஜ்ஜுத் தொழுதாலும் கூட அவர் எந்த அளவுக்கு நன்மை பெற மாட்டார் என்று சொன்னால், திருமணம் உள்ள மனிதன் வெறும் ஃபஜர் தான் தொழுகிறார், 5 நேரம் தொழுகிறார், நான் திருமணம் செய்திருக்கிறாரு. அல்லாஹ் தஆலா அந்த திருமணம் உள்ள மனிதனை பாவத்தை விட்டு காப்பாற்றி விடுவான். பெற்றோர்களே, சகோதரர்களே, கவனிக்கக்கூடிய விஷயம். திருமணம் ஆயிடுச்சு, அல்ஹம்துலில்லாஹ். ஆனதுக்கு பிறகு திருமணத்தில் மணமக்களுக்கு சந்தோஷம் எப்படி பெறுவார்கள்?
बेशादी तो सबकी होती है, लेकिन शादी के बाद खुशी वाली ज़िंदगी, इताअत वाली ज़िंदगी, फरमाबरदारी वाली ज़िंदगी, मोहब्बत वाली ज़िंदगी बहुत कम लोगों को मिलती है। तो वो ज़िंदगी कैसे मिले? அந்த மாதிரி வாழ்க்கை எப்படி கிடைக்கும்? திருமணத்துக்கு பிறகு சந்தோஷமான வாழ்க்கை 4 விஷயம் செய்ய வேண்டும், 4 அமல்கள் செய்ய வேண்டும். ஒன்று, நான் ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லும் சமயத்தில், கையெழுத்து போடும் சமயத்தில், யா அல்லாஹ் எங்களுடைய ஜோடியை சொர்க்கத்துடைய ஜோடியாக அமைப்பாயாக என்று நியத்து செய்ய வேண்டும். क्या समझ में आया क्या भाई? எல்லாத்துக்கும் புரியுதா புரியலையா? या अल्लाह எங்கள் ஜோடிகளை, भाई हमारे इस रिश्ते को, हमारे जोड़े को, मियाँ बीवी को या अल्लाह जन्नती जोड़ा बना दे. ஜன்னதி ஜோடா எல்லாம் ஜோடிகள் தான். மாஷல்லா திருமணம் ஆகிக்கொண்டிருக்கிறவர் பழைய மாப்பிள்ளைங்களும் உட்காந்துருக்கிறாங்க. 30 வருஷம் பழைய மாப்பிள்ளை, 40 வருஷம் பழைய மாப்பிள்ளை. அந்த மாப்பிள்ளைகளும் கவனிக்கக்கூடிய விஷயம் என்ன? நாம் ஏற்றுக்கொண்டேன் என்று எந்த சமயம் நாம் ஒப்பந்திக்கிறோமோ அந்த சமயம் நியத்து என்ன செய்யணும்? எங்களுடைய ஜோடியை சொர்க்கத்துடைய ஜோடியாக அமைப்பாயாக. இன்ஷா அல்லாஹ். நாம் முதல்ல போகிறோமோ இல்லை அவங்க முதல்ல போகிறாங்களோ, யார் போனாலும் காத்துட்டு இருப்பாங்க. அத்தையிபாத்து லித்தையிபீன் ஒத்தையிபூன லித்தையிபாத். நன்மையான கணவர்கள் நன்மையுள்ள மனைவிகளுக்காக, அதே மாதிரி நன்மையுள்ள மனைவிகள் நன்மையுள்ள கணவர்களுக்காக, நல்லவர்கள் நல்லவர்களுக்காக, தீயவர்கள் தீயவர்களுக்காக. அல் ஹபீசாத்து லில் ஹபீசீன வல் ஹபீசூன லில் ஹபீசாத். தீயவர்கள் தீயவர்களுக்காக, நல்லவர்கள் நல்லவர்களுக்காக. நாம் யோசிக்க வேண்டும். வாழ்க்கை முழுவதும் நமக்காக சேவை செய்த மனைவி என்னை விட்டு பிரிந்து விடுகிறாள் என்று சொன்னால் அதை விட கஷ்டமான விஷயம் என்னவாக இருக்கும்? என்னை விட்டு அவள் அந்த பக்கம் போகிறான், நான் இந்த பக்கம் வரேன், நான் இந்த பக்கம் வரேன், அவள் அந்த பக்கம் போகிறான், அவள் சொர்க்கத்தில் போகிறான், நான் நரகத்தில் போகிறேன், அல்லாஹ் காப்பாற்றுவானாக. இல்லை நான் சொர்க்கத்தில் போகிறேன், அவன் நரகத்தில் போகிறான், அல்லாஹ் காப்பாற்றுவானாக. இந்த விஷயத்தை விட்டு வம்தாஸுல் யௌம அய்யுஹல் முஜ்ரிமூன் என்று அல்லாஹ் தஆலா கியாமத் அன்று ஏலான் செய்வான். நன்மை உள்ளவர்களே நல்லவர்களே, தீயவர்களை விட்டு பிரிந்து விடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா ஏலான் செய்வான். நல்லவர்கள் ஒரு பக்கம், தீயவர்கள் ஒரு பக்கம். பெரியோர்களே சகோதரர்களே, யோசிக்கக்கூடிய விஷயம், அந்த சமயத்தில் யார் அந்த பக்கம் போய் விடுவார், யார் இந்த பக்கம் விடுத்து விடுவார், அது அல்லாஹ் தான் தீர்ப்பு செய்யக்கூடியவர். எனவே நாம் இப்போவே நியத்தை செய்யணும். என் மனைவி என்னை விட்டு, ஏன் சொன்னா எல்லா சொந்த பந்தம் இருக்கின்றதே கியாமத் அன்று அழிந்துவிடும். யோம யஃபிருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபத்திஹி வ பனீஹி. எல்லா சொந்த பந்தம் பிரிந்து விடும். ஆனால் ஒரே ஒரு சொந்தம் தான் இருக்கும், அது நிக்காஹுடைய சொந்தம். இந்த ஒரு நட்பு இருக்கின்றதே, தொடர்பு, இது மட்டும்தான் இருக்கும். தாயார் தந்தை பிள்ளைகளை விட்டு பிரிந்து விடுவார்கள். ஆனால் நிக்காவுக்கு பிறகு மணமக்கள் இருக்கின்றார்களே, இவர்களுடைய தொடர்பு இருக்கும். எனவே அல்லாஹ் தஆலா சொர்க்கவாசி ஜோடிகளை கியாமத் அன்றும் சொர்க்கத்துடைய அருமையான ஜோடிகளாக இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா அங்கே அல்லாஹ் முடிவு செய்து அல்லாஹ் தஆலா அவர்களுக்காக பெரிய ஏற்பாடு செய்வான் இன்ஷா அல்லாஹ். ஒன்றாவது. ரெண்டாவது விஷயம் என்ன? அல்ஹம்துலில்லாஹ் ஏற்றுக்கொண்டேன்னு சொல்லிட்டு மனைவியை எந்த சமயம் நாம் பார்க்க போகிறோமோ சுன்னத்தான முறையில் அவர்களை நாம் எப்போ நம்ம துவா செய்து அனுப்பிச்சுடுறோமோ, ருக்ஸத்திக்கு வக்த் சுன்னத்தான முறையில் அவங்கள வழி அனுப்பிச்சுடுவோம். சுன்னத்தான முறை. அதற்கு பிறகு முதலாக மனைவியை சந்திக்கும் சமயத்தில் ஒசுவோடு சந்திக்க வேண்டும். முதல்ல ஒசு செய்யணும். ஒது செய்ததுக்கு பிறகு மனைவியை சந்திக்க போகிறோன்னு சொன்னால் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று அழகாக சலாம் கூற வேண்டும். அந்த சலாத்தில் அன்பும் பண்பும்
தொடர்பும் நட்பும் பிரியமும் பாசமும் ரஹ்மத்தும் பர்க்கத்தும் உல்ஃபத்தும் மவத்தத்தும் இருக்க வேண்டும். இடி உழுற மாதிரி சலாம் சொல்லக்கூடாது, பயங்கர மாதிரி சலாம் சொல்லக்கூடாது. சலாம் சொல்லும் சமயத்தில் அவர்களுடைய உள்ளத்தில் அந்த சலாமின் மூலமாக அன்பு உண்டாக்கிவிட வேண்டும், தொடர்பு உண்டாக்கிவிட வேண்டும், நிஸ்பத். அந்த மாதிரி சலாம் சொல்லணும் இன்ஷா அல்லாஹ். அந்த சலாம் சொல்லுவதற்கு முன் சலாம் ஒரு தடவை நாம் கூறி அதனுடைய ஒரு ட்ரைனிங் எடுத்துக்கொள்ளணும். அதற்கு பிறகு மனைவி திடீர்னு சலாமுடைய சத்தம் வந்த உடனே நம்ம மூஞ்சியை பார்க்குவாங்க. அந்த பார்க்கும் சமயத்தில் நம்மளுடைய முகம் நிலாவை போன்று சிரித்த முகமாக இருக்க வேண்டும். அந்த சிரித்த முகம் இருக்கின்றதே, கண்ணாடிக்கு முன்னாடி நின்று நான் சிரிக்கக்கூடிய சிரிப்பில் எந்த சிரிப்பு என் மனைவிக்கு பிடிக்கும் என்று ட்ரைனிங் எடுக்க வேண்டும். செய்யலாமா இன்ஷா அல்லாஹ்? மாப்பிள்ளை நின்று சிரிச்சு பார்க்கணும். யா அல்லாஹ் நான் சிரிக்கிறேன்னு, அந்த சிரிப்பில் எந்த சிரிப்பு என் மனைவிக்கு பிடிக்கும். அங்கே போய் திடீர்னு நம்ம சவுண்டு போட்டு சிரித்து மனைவி பயந்து அல்லாஹ் அக்பர் அந்த மாதிரி சிரிக்குன்னு சொன்னால் நம்ம சவுண்டாக சிரிக்கக்கூடாது. ஸ்மைலிங் ஃபேஸ், லாஃபிங் இல்லை, ஸ்மைலிங். அதற்கு பிறகு உலமாக்கள் ஷேகுல் ஹதீஸ் ஜக்கரியா சாஹிப் ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, 2 ரக்காத் தொழுக வேண்டும். பழைய மணமக்களும் இந்த தொழுகையை தொழுகலாம். வாழ்க்கையில் ஒரு தடவை, வருஷத்தில் ஒரு தடவை, 6 மாதத்தில் ஒரு தடவை தொழுதா மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். ஒரு முசல்லா முன்னாடி, ஒரு முசல்லா பின்னாடி. பின்னாடி இருக்க முசல்லால மனைவி, முன்னாடி இருக்க முசல்லால கணவர். மனைவி என்ன நியத்து செய்யணும்? யா அல்லாஹ் 2 ரக்காத் சலாத்துல் ஹாஜத் இந்த இமாமை பின்தொடர்ந்து, என்னுடைய கணவரை பின்தொடர்ந்து, இமாமை பின்தொடர்ந்து நான் தொழுகிறேன். வாழ்க்கை முழுவதும் என்னுடைய கணவரை பின்தொடர்ந்து வாழ்க்கை வாழ்வதற்கு எனக்கு தௌஃபீக்கை தந்தருள்வாயாக. இது யார் நியத்து செய்யணும்? மனைவி. கணவர் என்ன செய்யணும்? யா அல்லாஹ் 2 ரக்காத் நான் தொழுகிறேன். வாழ்க்கை முழுவதும் என்னுடைய மனைவியுடைய ஹக்கை பூர்த்தி செய்வதற்காக எனக்கு தௌஃபீக்கை தந்தருள்வாயாக. 2 ரக்காத் தொழுதோம் இமாம் ஜமாத்தோட. அதற்கு பிறகு முசல்லாவை தன் மனைவியின் பக்கம் விரித்து நான் துவா செய்கிறேன், நீங்கள் ஆமீன் சொல்லுங்க. என்ன சொல்லணும்? நான் துவா செய்கிறேன், நீங்கள் என்ன செய்யுங்க? ஆமீன் சொல்லுங்க. அந்த சமயம் கேட்கக்கூடிய துவா இருக்கின்றதே, அல்லாஹ் தஆலா கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வான் இன்ஷா அல்லாஹ். மனைவி கிட்ட சொல்லுங்க, நீங்களும் துவா செய்யுங்க, நான் ஆமீன் சொல்றேன். அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கிறான். அல்லாஹ் அக்பர். மணமக்கள், புது ஜோடிகள் தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் பார்த்த கனவுடைய நேரம் நெருங்கும் சமயத்தில் என்னை யோசித்து என்னிடம் கேட்கிறார்களே என்று அந்த சமயம் கேட்கக்கூடிய ஒரு துவா அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் இன்ஷா அல்லாஹ். செய்யலாமா இன்ஷா அல்லாஹ்? ஃபஜர் தொழுகை மிஸ் ஆகாமல் இருந்தார்கள் என்று சொன்னால் அல்லாஹ் வாழ்க்கையில் நல்ல குழந்தைகள், நம்மளுடைய பேரை காப்பாற்றக்கூடிய குழந்தைகள், நம்மளுடைய குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய குழந்தைகளை அல்லாஹ் தஆலா தருவான். தஹஜ்ஜுடைய நேரத்தில் அவர்கள் என்று தொழுதார்கள் அல்லாஹ் கிட்ட கேட்க சொன்னால் வம்சத்தில் அவுலியா அல்லாஹ்க்கு அல்லாஹ் உண்டாக்குவான். அல்லாஹ் நாம் எல்லோருக்கும் கேட்ட விஷயங்கள் மீது அமல் செய்வதற்கு தௌஃபீக்கை தந்தருள்வானாக. खुतबा पढ़ेंगे, इजाज़त है भाई?